சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம், ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாள் நல்லன பெருகும் நல்வழி பிறக்கும் நாளாக அமையட்டும். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. அளவுக்கு அதிகமாக செல்போனை பயன்படுத்தினால் உன் மூளை நரம்புகள் பாதிக்கப்படும். உன் மூளைதான் வீணாகும். மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று தென்காசி மாவட்டம் புங்கம்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை திருநெல்வேலி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த மேலநத்தம் மற்றும் சிந்தலவாடம்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். ஓம் சக்தி பராசக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். 13 தாளைத்து மன்றத்திலிருந்து கருவறை பணிக்காக வருஷத்தில் ஒரு தடவை 80 பேர் 90 பேர் வருவோம். அதே மாதிரி இந்த வருஷமும் வந்திருக்கோம். பாதி பேர் பஸ்ஸில் வந்திருக்காங்க, பாதி பேர் ட்ரெயினில் வந்திருக்காங்க. வந்து கருவறை பணியை நல்லபடியாக செஞ்சு முடித்தோம். அம்மாவோட அற்புதங்களை சொல்லணும்னா நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட கல்யாணம் முடிஞ்சு ஒரு 20 வருஷம் ஆகுது சக்தி. நான் தடவை கோயிலுக்கு வரும்போது அம்மாவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அம்மா எனக்கு ஓம் புண்ணியத்தில் எனக்கு நல்ல பிள்ளைகள் பிறக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நான் தடவை நான் கோயிலுக்கு அங்கே வந்திருக்கும்போது எனக்கு டேட் வந்துட்டு சக்தி. நான் ரொம்ப கவலைப்பட்டேன். அம்மா எனக்கு இப்படி வந்துட்டேன், நான் என்ன செய்வேன் அம்மா, இப்படி வந்துட்டே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் எங்கள் மன்றத்தில் சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் வந்தால் ஒன்றுமே தப்பு கிடையாது சக்தி, நீங்கள் அம்மாவை முழு மனதோடு கும்பிட்டா எதுவுமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் இங்கே வந்து பணி செஞ்சுட்டு அம்மா எனக்கு நல்லபடியாக ஒரு மகனோ மகளோ நல்லபடியாக பிறக்கணும் அம்மா அப்படின்னு நான் சொல்லி வேண்டிட்டு நான் அப்படி பிறந்துட்டுனா அடுத்த வருஷம் அவனையும் பையனையும் சேர்த்து பொண்ணையும் சேர்த்து நான் மாலை போட்டு கூட்டு வருவோம் அம்மா அப்படின்னு சொல்லி நான் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு போனேன். அதே மாதிரி சொன்னது மாதிரி அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே எனக்கு ஒரு அழகான ஒரு பொண்ணு பிறந்துட்டு சக்தி. அந்த பொண்ணு இன்றைக்கி அம்மா மூலியமாக டாக்டர் படிக்காங்க சக்தி. இப்போ எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி எம்எஸ் படிக்காங்க சக்தி தேனியில். எல்லாம் அம்மாவோட அற்புதங்கள். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பையன் பிறந்தான். பையனும் நல்லபடியாக காலேஜ் படிச்சுட்டு இருக்கான் சக்தி. எல்லாமே அம்மாவோட அற்புதங்களால் தான் நடக்குது. அம்மாவோட அற்புதங்களை சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகணும் சக்தி. அம்மாவை நம்பி வரவங்களுக்கு அம்மா எதுவுமே கைவிட மாட்டா. ரொம்ப சோதனையை கொடுப்பா சக்தி, ஆனால் கைவிடவே மாட்டா. நீங்கள் அம்மாவை கண்டிப்பாக நம்பி வாங்கங்க. இந்த கோயிலுக்கு நம்பி வந்தாங்கன்னா அம்மா நல்லபடியாக உங்களுக்கு கைவிடவே மாட்டா. நிச்சயமாக அதுக்கு பலன் கொடுப்பா. அம்மா உங்களை நிறைய சோதிப்பா. ஆனால் சோதிக்கா நீங்கள் கவலைப்படக்கூடாது. இவர் அம்மா நம்மளை சோதிக்காலே, நம்ம இத்தனை வருஷம் நம்ம அம்மாவை கும்பிடுதானே, 20 வருஷமாக கும்பிடுதானே, 30 வருஷமாக கும்பிடுதானே, அம்மா நம்மளை சோதிப்பாளே அப்படின்னு சொல்லி கவலைப்படக்கூடாது சக்தி. அம்மா எவ்வளோ சோதனை கொடுத்தாலும் அதற்கு பின்னால் நிறைய வெற்றி கொடுப்பா சக்தி. நீங்கள் அம்மாவை நல்லபடியாக நினச்சி வாங்க. அம்மா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் செய்வா. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.